ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடும். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னா கைன் மாஸ்டரில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எம்டி ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு எந்த இது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோடு பண்ணி ஒன்று வச்சுருக்கேன், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இந்த சரி பண்ணணும் எப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, அதை வந்து ஈக்குவல் டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நகரவே நகராது. இப்போ ரைட் கொடுத்துட்டு இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை எனக்கு கரெக்டான இடத்துல வைக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் கரெக்டாக வச்சு ரைட் கொடுத்துட்றேன். இப்போ உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை இப்போ வைங்க. இப்போ நான் யூடியூப்பில் டவுன்லோடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை இப்போ நான் கிளிக் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்க்ரீன் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் இருக்கும். இதை நான் பேக்ரவுண்டை நல்லா ஃபுல் வீடியோவுக்கு வர மாதிரி வச்சுக்கிறேன். இது இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் நீளமாக போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுலேயே முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும்தான் பேக்ரவுண்டில் இருக்குது. இதை எப்படி கிளியர் பண்ணுறேன்னா கீழே இந்த வீடியோ வச்சிங்களா, அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு இருக்கும். அந்த இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு கிளியர் ஆகிரும், க்ரீன் கலர். இப்போ நீங்கள் வச்ச பேக்ரவுண்டு வரும். இதுமாதிரி நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போய் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இது மாதிரி நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் கொடுத்து இப்போ பேக் போகலாம். பேக் போயிட்டு நீங்கள் இப்போ எடிட் பண்ண வீடியோவை ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் கேட்கும். நீங்கள் எது வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.